கைஸ் இந்த வீடியோவில் நம்ம நடந்து முடிஞ்ச 3 மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குன்றதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்கிட்ட 3 மேட்ச் தோற்றுருக்கோமே, இதில் என்ன பாசிட்டிவ்னு கேட்குறீங்களா? எஸ் கைஸ், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நம்ம ஸ்குவாட் ரிவ்யூ வீடியோவில் அப்போ முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த டீம் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிறது கஷ்டம், நிறைய வேரியபிள்ஸ் கிளிக் ஆகணும் பிளே ஆஃப்க்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். ருத்து போன மேட்ச் அப்போ சர்ப்ரைஸ் ஆன மாதிரி எனக்கே சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. நான் நினச்ச நிறைய வேரியபிள்ஸ் கிளிக் ஆகுது, ஆக்சுவலாக நடக்கும்னு நினச்சது தான் கிளிக் ஆகலை. அதனால தான் போன வீடியோவில் கொஞ்சம் எமோஷனல் ஆகி பிளாஸ்ட் பண்ணிட்டோம் மேனேஜ்மெண்ட்டை. எஸ், மோஸ்ட்டாக நான் ஃப்ளெமிங் பேரை தான் பேசியிருப்பேன், பட் மெயினாக எரிக் சிமன்ஸ்னு சொல்லியிருக்கணும். பட் இன் ஜென்ரல் நிறைய சப் ஆப்டிமலான டிசிஷன்ஸ் அக்ராஸ் ஃப்ரான்ச்சைசஸ் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம எதிர்பார்க்காத டீம் சேஞ்சஸ், பிளேயிங் 11 சேஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜெயிக்க வேண்டிய டீமாக தோக்கடிக்க வச்சிருக்காரு. அண்ட் ஈவன் போன மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கலாம், அதுதான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. பட் எனிவேஸ், இருக்கிற பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துடலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் வேரியபிள் பார்த்துடலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்னன்னா, அந்த இந்தியன் பேசஸோட ஃபார்ம், எஸ்பெஷலி கலீல் அண்ட் கம்போஜ் அவங்களோட லாஸ்ட் இயர் காட்டின ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்களான்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். கலீல் சூப்பராக கண்டினியூ பண்ணியிருக்காரு. விக்கெட்ஸ் காலம்ல தான் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகல, பட் நல்லாவே பண்ணியிருக்காரு கைஸ். நல்ல எக்கானமியோட பவர் பிளேல முடிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் ஈவன் கம்போஜ் வந்து டெத் ஓவர்ஸ் நம்ம போடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கலீலுக்கு டெத் ஓவர்ஸில் பந்தே கொடுக்கக்கூடாதுன்னு, அதுவும் ஒரு பாசிட்டிவ். அதுவும் அந்த ரைட் டைரக்ஷன் அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் என்னோட மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அன்ஷுல் கம்போஜோட டெத் ஓவர்ஸ் பவுலிங். நான் நினைச்சதை விட நல்லாவே பண்ணியிருக்காரு கைஸ். போன மேட்ச் 2 ஓவர் 27 இல்லை ஒரு நோ பால்ல ஒரு 6 போச்சு. ஸோ அதை எடுத்துட்டீங்கன்னா ரஃபா 2 ஓவர் 20 ரன் அட் சின்னசாமி அகேன்ஸ்ட் டீம் டேவிட் ரஜத் படிதார் அவர் கொடுத்திருக்காரு. அண்ட் மோர் ஆஃபன் தன் நாட் அவரோட பிளானுக்கு ஏற்ற எக்ஸிகியூஷன் அவரால் பண்ண முடிஞ்சது. அண்ட் ப்ராபப்ளி இங்கே சில கொஸ்டின்ஸ் வரலாம். அன்ஷுல் கம்போஸ் அரௌண்ட் தி விக்கெட்ஸ் தானே போடுறாரு, அவர் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ஓவர் டர்ன் பண்ணால் தப்பான்னு கேட்டிங்கன்னா, ஓவர் டர்னோட ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்டாக வேற. அவரோட பேஸ்க்கு, அவரோட ஹைட்டுக்கு ஃபுல் லென்த்தில் யார்க்கர் மிஸ் ஆகி விழுந்துச்சுன்னா பால் நல்லாவே ட்ராவல் ஆகும். அண்ட் சின்னசாமி மாதிரியான கிரவுண்ட்லலாம் அந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது மிக மிக தவறான விஷயம். ஒன்றும் தெரியாதவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறது வேற, நீ பிளான் எடுத்து கொடுக்கறது வேற. பட் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, நீ அந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாமல் அவனுக்கு எது நெகட்டிவாக இருக்கோ அதை பிளானாக கொடுத்தீங்கன்னா அது தப்பு. பட் எஸ், ஃபர்ஸ்ட் வேரியபிள் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் கலீல் அகமதோட ஃபார்ம், இது இந்த சீசன் நல்லா கிளிக் ஆகிருக்கு இந்த 3 மேட்சஸ் பார்க்கும்போது. செகண்ட் வேரியபிள் அந்த யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணுறது, கார்த்திக் சர்மாவும் சரி பிரசாந்த் வீரும் சரி. இங்கே பிரசாந்த் வீர் செகண்ட் மேட்ச்சில் கேம் என்னதான் முடிஞ்சாலும் நீங்கள் என்ன ஆனாலும் பேசிட்டு போவாங்க, கடைசியாக வந்து ரன்னை தேத்திட்டாருன்னு. பட் ஸ்டில் அந்த ரன்னை தேத்துறதுக்கான அபிலிட்டி இருக்கணும் இல்லை, யாருமே அது மாதிரி ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கார்த்திக் சர்மா எப்படி கேமை எடுத்துகிட்டு போனாரோ அதே மாதிரியான ஃபார்மை பிரசாந்த் வீர் அவரோட செகண்ட் மேட்ச்சில் காட்டினாரு. செமையான ரா பவர் வச்சிருக்காரு. லைக் முன்னாடி நம்ம சில பல கிளிப்ஸ் பார்க்கும்போது இதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக் சிராஜ் ஒன்ஸ் வந்து ஒரு ஷார்ட் பாலில் 4 அடிப்பார், அதுலேயே அவரோட பவர் தெரிஞ்சிச்சு, செம பவர் வச்சிருக்காருன்னு. அந்த ரா பவர் அகேன்ஸ்ட் குருணால் பாண்டியா டிஸ்பிளே பண்ணார். அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த ஃபங்கி ஷாட்ஸ்லாம் ஆடுறாரு. இப்போ நீங்கள் குருணால் பாண்டியா ஓவர்லேயே பாருங்களேன், ஆஃப் சைடில் ஒரு போட்ட பால் லெக் சைடில் அடிக்கிறதுக்கு மூவ் பண்ணி ஆடினார், அது ஒன்று. அண்ட் பேசஸ் போட்டாங்கன்னா ஒரு குட் லென்த்தில் வந்தாலும் சரி, ஷார்ட்டாக வந்தாலும் சரி, அதை பின்னாடி ஸ்கூப் பண்ண பார்க்குறாரு, பின்னாடி 4 அடிக்க பார்க்குறாரு. ஸோ அதுவும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா இருந்துச்சு. பட் இதே ஃபார்மை அவர் கண்டினியூ பண்ணி மேட்ச் ஆன் மேட்ச் காட்டணும், சம்பவம் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கணும் கைஸ். அது அவர் கையில் தான் இருக்குது. அது நடந்தால் அகைன் செகண்ட் வேரியபிள் நமக்கு டிக் ஆயிடுச்சு. இங்கே கார்த்திக் சர்மா இன்னும் அவரோட இம்பாக்டாக காட்டல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணார் கைஸ், பட் அதே ஃபார்மை அவரால் கண்டினியூ பண்ண முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. அவருக்கான ரோல் டேக் ஆன் பண்ணி ப்ரெஷர் ஆப்போசிஷன் மேலே போடுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ சம்பவம் பால் போட்டாலே அவர் சுற்றி 6 அடிக்க பார்க்குறாரு. ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, முதல் 2 மேட்ச்சில் அவுட் ஆன மாதிரி தேர்ட் மேட்ச்சில் அவுட் ஆகலை. அகைன் பேட்ஸை டார்கெட் பண்ண பால் லெக் சைடில் தூக்கி ஒரு 6 அடிச்சாரு. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இனிமேல் சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான் பிரிவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம். பட் சம்ஹவ் சான்ஸ் கிடைச்சா அட்லீஸ்ட் ஒரு 30 ரன் ஒரு 10-12 பால் அடிச்சா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பட் அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் வந்து சுச்சுவேஷன் எல்லாமே ஒரு மேட்சும் வெரைட்டியான சுச்சுவேஷனில் இறங்கியிருக்காரு. ஈவன் நீங்கள் மற்ற மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ், எந்த ஒரு ஹைப்டு பேட்டர்ஸும் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஏன்னா அது வந்து கஷ்டமான ரோல். ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கும்போது இறங்கி நீ சுற்றிட்டு வாப்பானா கண்டிப்பாக ஒரு 30 ரன் அடிக்க போகிறார், 4 6 வரும். அங்கேருந்தே மேபி கிளிக் ஆகி அவரோட கேம் கிராஜுவலாக க்ரோ ஆன நல்லா இருக்கும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பாக்ஸ் டிக் ஆகலை. பட் இந்த டீமில் டவால் ப்ரூஸ்க்கு பேக்கப்பாக எடுத்த ஒரு பிளேயர் அவரோட இம்பாக்டை காட்டியிருக்காரு. வேற யாரும் இல்லை, நம்ம சர்ஃப்ராஸ் கான் தான். நம்ம அனாலிசிஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம், டாப் 3க்கு பேக்கப்பாக ஓர்வில் பட்டேல் வச்சிருப்பாங்க, மிடில் ஆர்டரில் சர்ஃப்ராஸ் கான் தான் பேக்கப்பாக இருப்பாருன்னு. ஸோ சர்ஃப்ராஸ் கானுக்கு தான் இனிஷியல் சான்ஸ் கிடச்சிது. அதை செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணி வேற லெவல் இம்பாக்டை கொடுத்துருக்காரு கைஸ். இது மேஜர் டிக்கு. அந்த கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீருக்கு பதிலாக சர்ஃப்ராஸ் கான் அண்ட் பிரசாந்த் வீர்னு அந்த செகண்ட் வேரியபிள் அமைஞ்சிருச்சு. ஸோ செம்மையான டிக் தான் இப்போதைக்கு. சர்ஃப்ராஸ் கான் ஒரு டைனமிக்கான பேட்டர். அண்ட் இன்னொரு என்ன பாசிட்டிவ்னா, சப்போஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாலும் இவர் ஒரு டெஸ்ட் மேட்ச் பேட்டர்னால நம்பர் 4ல இறங்கி கேமை எடுத்துட்டு போக முடியும் இவரால். அண்ட் ஈவன் வேற மாதிரி கூட யோசிச்சிருக்கேன், ஆயுஷ் மாத்திரை சஞ்சு ஓப்பன் பண்ணிட்டு மாத்திரை அவுட் ஆனா சர்ஃப்ராஸ் இறக்கி விடணும், அண்ட் சஞ்சு அவுட் ஆனா ருத்து இறக்கி விடணுன்ற ஒரு ஆங்கிளையும் யோசிச்சு வச்சிருக்கேன். பட் நம்ம டீம் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் சம்ஹவ் நம்பர் 3 ஆர் நம்பர் 4ல தான் சர்ஃப்ராஸ் இறங்குவாரு. ஜாலியாக ஆடிட்டு இருக்காரு. அவரோட ஃபார்மை கேரி ஓவர் பண்ணி ஐபிஎல்ல ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு
மேஜர் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஸோ இப்போதைக்கு 2 வேரியபிளும் டிக் ஆயிருச்சு. அண்ட் 3வது வேரியபிள் ஜேமி ஓவர்டனோட இம்பாக்ட் இன் அவர் பிளேயிங் 11. இதுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 2 மேட்ச் அவரோட இம்பாக்டை காட்டியிருக்காரு. பேட்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காரு, பவுலிங்கில் அங்கங்கே ஒழுங்காக பண்ணல. பட் போன மேட்ச் அவரை நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பவுலர்கிட்ட 45 ரனுக்கு 2 விக்கெட் கொடுத்தாலே போதுன்ற நம்பிக்கையில் சந்தோஷத்தில் இருக்கணும். லிமிட்டட் பவுலர் தான். பட் என்ன ப்ராப்ளம்னா டீம் ஃபுல்லாக ஒன் டைமென்ஷனில் இருக்கும்பொழுது ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸாக வேணும். அந்த பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸாக ஜேமி ஓவர்டன் இருப்பார். நார்மலாக ஹை பேஸ் ஆட தெரியாத பேட்டர்ஸ்க்கு எதிராக நீங்கள் இவரை போட்டிங்கன்னா கண்டிப்பாக 2-3 விக்கெட் எடுத்துருவார் ரிதமில் இருந்தாருன்னா. ஸோ டெஃபினட்டாக ஒரு மிடில் ஓவர்ஸ் என்ஃபோர்ஸர் ரோலில் இவரை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அண்ட் யூஸ் பண்ணால் பவுலிங்கில் இவரோட இம்பாக்டை பார்க்க முடியும் நான் நம்புகிறேன். ஐக்யூ பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி கொஞ்சம் கம்மி தான், பிராவோ ரேஞ்சுக்குலாம் இல்லை. ஸோ சம்ஹோ யாராவது கைட் பண்ணி ஃபீல்ட் செட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணால் இவரால் நல்லா பண்ண முடியும். அந்த ஃபீல்ட் செட்டிங்கே தப்பு, பவுலிங் பிளானே தப்புனா அவரால் எதுவும் பண்ண முடியாது. குதிரைக்கு கடிவாளம் போட்டுற மாதிரி லிட்டரலாக அதே மாதிரி அவரை பண்ணால் அவர் நல்லா பண்ணுவார் கைஸ். அந்த மாதிரியான ஒரு பிளேயர். பேட்டிங் நம்பர்ஸ் பார்க்கும்போது நானே டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். பட் ஐபிஎல் கண்டிஷன்ஸ்க்கு நான் நல்லா பண்ணுவேன்ற மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு கைஸ். கேமே எடுத்துகிட்டு போகிற அபிலிட்டி இருக்குது. 30 ரன் 35 ரன் ஆடுற அபிலிட்டி இருக்குது. யாராச்சும் கொஞ்சம் கைட் பண்ணியிருந்தா ஈவன் போன மேட்ச்சில் சுயா சர்மா பாலை டேக் ஆன் பண்ணுறதை விட்டுட்டு இந்த 2 ஓவர் ரொமாரேஷப்போட புவியை யாரோ போட்டிருந்தாங்கன்னா அங்கே ஒரு 30 ரன் வாங்கி கொடுத்துருப்பாரு கைஸ். அதை அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அது பண்ணியிருந்தாருன்னா மேட்ச் இன்னும் க்ளோஸாக போயிருக்கும். ஸோ அதுவும் ஒரு மேஜர் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. ஸோ மெஜாரிட்டியாக நான் ஒரி பண்ண பாக்ஸஸ் எல்லாமே டிக் ஆயிருச்சு. அட்லீஸ்ட் இந்த 3 மேட்ச் பார்க்கும்போது டிக் ஆகிருன்ற நம்பிக்கை நம்ம கொடுத்துருக்கு. பிரசாந்த் இவரோட பவுலிங் பற்றி நம்மளால் கமெண்ட் பண்ண முடியல கைஸ். பட் டெஃபினட்டாக ஒரு பவுல் பண்ணி ஆகணும். ஒரு ஆடினார்னா 2 ஓவர் அட்லீஸ்ட் ஒரு பவுலிங்கில் கொடுக்கணும். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுக்கு கொடுக்கல, கான்ஃபிடன்ஸ் இல்லையா, இன்ஜுரி பிரச்சனையா, எதுவுமே நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க கைஸ். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, மேட்ச் முடியும் போதும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்களும் கிளாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்மளால் என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் பிளேயிங் லெவனில் ஆடினார்னா டீமோட பேலன்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகணும்னா அவருக்கு பவுலிங் கொடுத்தே ஆகணும் கைஸ். அண்ட் 4th வேரியபிள் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக நான் பார்க்கல. பட் டவுட் இருந்துச்சு. ஆயுஷ் மாத்திரே செகண்ட் சீசன் சிண்ட்ரோம். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது அவர் கிளிக் ஆகிடுவார்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அதை விட்டுருங்க, அது அன்பிளேயபிள் டெலிவரி. செகண்ட் மேட்ச் நல்லா ஆடினாரு. தேர்ட் மேட்ச்சில் ஹை ப்ரெஷர் சேஸ் டேக் ஆன் பண்ணலாம்னு நினச்சி அவுட் ஆகிட்டார். ஸோ அதையும் விட்டுடலாம். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது இவரோட ஃபார்மும் நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்காரு. நெகட்டிவ்ஸும் குயிக்காக பார்த்துடலாங்க. அப்போ தான் சேர்ந்து ஒரே வீடியோவில் பார்த்தா தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெகட்டிவ்ஸ் பார்க்கும்போது ருத்து அண்ட் சஞ்சுவோட ஃபார்ம் நம்ம நல்லா ஒர்க் ஆகும்னு நினச்சது ஒர்க் ஆகலை. இப்போதைக்கு நூர் அகமதோட ஃபார்ம் அகைன் நல்லா ஒர்க் ஆகும்னு நினச்சோம், கண்டிப்பாக ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டாக சிவம் டுபேவை நான் நெகட்டிவ் கேட்டகரியில் போட மாட்டேன் இப்போதைக்கு. அகைன் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அவருக்கு எதிரான டெலிவரிஸ் தான் அவர் போட்டாங்க. அதாவது அவருக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த எது போட்டு அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமோ அதுதான் டார்கெட் பண்ணுறாங்க. பட் அதையும் தாண்டி நல்ல ரன் ரேட்டில் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான் பார்க்குறேன். அண்ட் ஈவன் அவரோட பவுலிங்கும் ஒரு பாசிட்டிவ் தான். லைக் சின்னசாமியில் கேமரான் கிரீன் முன்னாடி எப்படி யூஸ் பண்ணாங்களோ, ஒரு ஜேக்கப் டஃபி ஒரு ஜாஷ் ஹேசலோட எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் சிவம் டுபே யூஸ் பண்ண பார்த்தாரு ருத்து. ஃபர்ஸ்ட் ஓவர் ஒர்க் அவுட் ஆச்சு. ஈவன் இந்தியாவுக்கு இதே மாதிரி ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஜஸ்ட் ஒரு பவுன்ஸ் இருந்துச்சுன்னா அவரால் எடுத்து தர முடியுது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது அவரோட பவுலிங்கில். செகண்ட் ஓவரில் அவர் போட்ட டெலிவரிஸ் ஒஸ்ட் டெலிவரிஸ் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி போடலை. ஸோ அது அவரோட மிஸ்டேக் தான். பட் ஸ்டில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக 2 ஓவர் அவர்கிட்ட வாங்க முடியுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போதைக்கு 3 நெகட்டிவ் பார்த்துருக்கோம். சஞ்சு ருத்து ஃபார்ம், நூர் அகமதோட ஃபார்ம், அண்ட் 4th மேஜர் நெகட்டிவ் அந்த மேட் ஹென்ரியோட ஸ்லாட்டு. இப்போ ரீசென்ட்லி இந்த 3 மேட்ச்சில் நடந்திருக்க இன்டர்வியூஸும் சரி, இவங்க கொடுத்த கமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நேத்தன் எல்லிஸ்க்கு இருக்கிற ஒரே பேக்கப்பாக முஸ்தபிசுர் மட்டும் தான் இவங்க எடுத்திருக்காங்க. வேற பிளான் பி எனக்கு தெரிஞ்சு இவங்க எதுவுமே பண்ணலை. ஆக்ஷனில் இப்போ அவர் சொல்கிறாரு அந்த டைமில் ஃபார்ம் இல்லாத பிளேயர்ஸ்லாம் இப்போ ஃபார்மில் வந்திருக்காங்க. பட் நாங்கள் எல்லா பிளேயரோட நேமையும் அனலைஸ் பண்ணோம், அப்போ ஃபார்ம் இல்லாதனால எங்களால் எடுக்க முடியலன்ற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. அண்ட் ஆக்ஷனில் நீங்கள் டார்கெட் பண்ணது பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் தான். ஸோ நேத்தன் எல்லிஸ்க்கு ஒரு டெத் ஓவர்ஸ் பேக்கப்பாக முஸ்தபிசுர் வேணுன்ற ஆங்கிளில் யோசிச்சிருக்காங்க. வேற யாரை எடுத்தாலுமே ரன்ஸ் நிறையா போக போகுதுன்னு யோசிச்சு தான் முஸ்தபிசுர் மட்டும் டார்கெட் பண்ணிட்டு வேற நல்ல பிளேஸ்லாம் விட்டுருக்காங்க. ஈவன் டஃபியை விட்டது பர்சனலி ஐ திங்க் இட் இஸ் ஓகே டிசிஷன் தான் தோணுது. ஏன்னா நம்ம டஃபி நம்ம எதிர்பார்க்குற டெத் ஓவர்ஸ் ரோலில் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்க மாட்டார். இப்போ மேட் ஹென்ரி ஆடுறதுனால தான் டஃபி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அவரும் நியூ பால் போடுறாரு இவரும் நியூ பால் போடுறாரு நம்ம இப்போ எக்ஸ்ட்ராவாக பேசுகிறோம். பட் சப்போஸ் எல்லிஸ் ஆடி இருந்தாருன்னா இந்த பவுலிங் அட்டாக்கோட காம்பினேஷனுக்கு ஜேக்கப் டஃபி கண்டிப்பாக செட் ஆகியிருக்க மாட்டாருன்றது என்னோட ஒப்பீனியன். நேத்தன் எல்லிஸ் இல்லாதனால பெருசாக அவனால் பிளான் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஜேக்கப் டஃபியை விட்டுட்டு கடைசியாக இருந்த பிளேயர்னு மேட் ஹென்ரி எடுத்திருக்காங்க. அது ஒரு ரேண்டமான பிக் தான். ஏன்னா எல்லிஸோட ரோலுக்கு டைரக்ட் லைட் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மேட் ஹென்ரி கிடையாது. ஸோ நீங்கள் அவரை ஆடணும்னா உங்களோட நியூ பால் பவுலர்ஸ் கிட்டேருந்து பந்த பிடுங்கி தான் கொடுக்கணும். அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதுவும் ஒர்க் ஆகாத மாதிரி தான் இருக்குது. மேட் ஹென்ரிக்கு பிச்சிலேருந்து ஒன்றுமே கிடைக்கல. ஆடின 3 மேட்ச்லையும் பார்த்துருக்கேன், ஒரு பாலும் பீட் பண்ண மாதிரி தெரியல. ஈவன் அந்த இடத்துல கம்போஸும் கலிலும் பேர் பண்ணியிருந்தா கூட கலில் நேரம் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாருன்ற மாதிரி கூட தோணுது. சொல்ல போனால் நம்ம ஸ்குவாடில் மேட் ஹென்ரிக்கு இடம் இல்லை, ஜேக்கப் டஃபிக்கு இடம் இல்லை. பட் மேட் ஹென்ரிக்கு ஜேக்கப் டஃபி எடுத்திருக்கலாம். மேட் ஹென்ரி எடுத்ததே ரேண்டம்னால நம்ம இப்படி பேசுகிறோம் ஜேக்கப் டஃபி எடுத்திருக்கலாமேன்னு. பட் லுங்கி இங்கிடி டெஃபினட்டாக எடுத்திருக்கலாங்க. அவரோட ஸ்லோயர் ஒன்
இப்போ செம்மையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 3 ஃபேஸ் பவுலராக இருந்திருப்பாரு, உங்களுக்காக முன்னாடி ஆடி இருக்காரு. அண்ட் இன்டர்நேஷனல் அட்லீஸ்ட் 1 இயர் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஈவன் போன மேட்ச் ஆர்சிபி அகேன்ஸ்ட் அந்த மேட்ச்சில் ஏமாற்றி விக்கெட் எடுக்கப்பாருல பிரவுஸோட விக்கெட்டை, அந்த பவுலும் நல்லா டிப் ஆச்சு. அப்போ தான் பிரவுஸ் மிஸ் பண்ணுவார். அண்ட் அதை விட டபுள் த டைம்ஸ் இப்போ நல்லா டிஸ்கைஸ் பண்ணி டிப் வச்சு எடுத்துகிட்டு வராரு பவுலிங்கில். ஸோ அது கொஞ்சம் மேஜர் மிஸ் மாதிரி தெரியுது. பட் அதை தவிர இவங்க மற்ற எந்த ஒரு பவுலரையும் ரேட் பண்ணல. எஸ்பெஷலி ஐ திங்க் முஸ்தபிசரை தவிர வேறு யாரையுமே ரேட் பண்ணல. பட் ப்ராப்ளி இங்கிடியை ரேட் பண்ணி எடுத்திருக்கலாம். இன் ஜென்ரல் வேறு எந்த பவுலரையுமே ரேட் பண்ணதுனால தான் ஸ்பென்சர் ஜான்சனை இன்ஜுரி இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்திருக்காங்க, ஒரு ஆல் ஃபேஸ் ஆப்ஷனாக இருப்பாருன்னு. இந்த 3 மேட்ச்சில் இவங்க பேசினது, இவங்க காம்பினேஷன் சரி, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பசிலை நம்மளால் மேட்ச் பண்ண முடியுது. ஸோ இந்த ஒரு ரீசனால் தான் ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க. அவர் பழைய ஸ்பீடில் போட்டார்னா அவரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸாக இருப்பார் பவுலிங் அட்டாக்ல. பட் டெஃபினட்டாக மேட் ஹென்ரியோட ஸ்பாட்டில் நம்ம கை வச்சே ஆகணும் கைஸ், வேறு வழியே இல்லை. அவங்க ஸ்பென்சர் ஜான்சன் வர இவரை வச்சு ஓட்டலான்னு பார்ப்பாங்களான்னு தெரியல. பட் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்ம சிஎஸ்கே பவுலிங் அட்டாக்ல. அண்ட் ஃபைனலி மேஜர் இஷ்யூ அந்த இன்ஜுரிஸ் தான் கைஸ். நேத்தன் எல்ஸ்க்கு லைக் டு லைக் பேக்கப் நமக்கு எடுக்கல. அன்ஃபார்ச்சுனேட்லி நேத்தன் எல்ஸ் ரூல்ட் அவுட் ஆனதுனால நம்ம பிளானே திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கோட் அடிங்க முதல்ல இருந்து போடுறன்ற மாதிரி ஆயிடுச்சு. நேத்தன் எல்ஸ் இந்நேரம் பவுலிங்கில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த காம்பினேஷனை இனிஷியலாக நல்லா கெட் பண்ணியிருப்பாங்க கைஸ். இது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அண்ட் அது போக டெவால் பிரவுஸோட இன்ஜுரி லாஸ்ட் சீசன் அவர் தான் நமக்கு நல்லா பண்ணார். இப்போ அவர் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா ருத்து வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட்டு எனக்கு கீழே யாருமே இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அவர் இல்லாதனால நம்ம பேட்டிங் லைனப்போ கொஞ்சம் வீக்கான மாதிரி ஆயிடுச்சு. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, ருத்துவும் சரி சஞ்சுவும் சரி இவ்வளோ சொதப்புவாங்கன்னு. ஸோ அதனால பேட்டிங் லைனப்பே கொஞ்சம் பிரிட்டில் ஆன மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம 200 அடிச்சிருக்கோம்னா அது ஒரு பெரிய பாசிட்டிவ் கேஸ். அவர் பிரவுஸ் இருந்தாருன்னா ஒரு 20-30 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுப்பாரு. அண்ட் மெஜாரிட்டியாக நம்ம நெகட்டிவ்ஸ் பார்க்குறது எல்லாமே சீனியர் பிளேயர்ஸ், நம்ம நல்லா பண்ணுவாங்க ப்ரூவ் பண்ண பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்க ஃபார்ம் அவுட் ஆனதுனால கண்டிப்பாக ஃபார்ம் வரதுக்கு வாய்ப்புகளும் மிக அதிகம். புது பிளேயர்னாலும் ஐயோ தேராத கேஸ்னு விட்டுறலாம். பட் சீனியர் பிளேயர்ஸ்னால கண்டிப்பாக அடிப்பாங்கன்ற நம்பிக்கை நம்ம கொடுக்குறாங்க. ஒர்க் ஆகுது நினச்சது எல்லாமே ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகும் நினச்சது எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ இதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். அண்ட் டெஃபினெட்லி ஹானஸ்டாக சொல்லணும்னா இந்த டீம் நல்லா பண்ணுன்ற நம்பிக்கை இப்போ தான் வந்திருக்கு. ஆக்சுவலி நமக்கு சில விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகலை. பட் அது மாதிரி ஒர்க் ஆகாதும் போது எதெல்லாம் பண்ண முடியுமோ அதில் நீ அக்யூரேட்டாக 100% ஃபோக்கஸ்டாக டாக்டிக்கலாக ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் சில மேட்சஸும் நம்மளால் வின் பண்ண முடியும். போன மேட்சே ஜெயிக்க வேண்டியது தான், நம்ம டாக்டிக்கலி சரியாக போனதுனால மிஸ் பண்ணிட்டோம். பட் டெஃபினெட்லி திஸ் டீம் ஹாஸ் ஒர்க்கபிள் ஆப்ஷன்ஸ், லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். இந்த சீனியர் பிளேயர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக 7th or 6th ஸ்பாட் வரை ரீச் பண்ணலாங்க. ஸோ ருத்து அண்ட் சஞ்சு ஃபார்ம் வந்தாருன்னா டெஃபினட்டாக 7th or 6th ஸ்பாட்டு. மேட் ஹென்ரிக்கு பதிலாக குர்ஜப்னீத்தோ இல்லை ஒரு ஸ்பென்சர் ஜான்சனோ வந்து அவங்களோட கேமை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன். பட் அந்த சான்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் லைஸ் ஆன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிரசாந்த் வீர்ஸ் பவுலிங் அண்ட் நூர் அஹமத் பவுலிங்கும் கூட. இந்த 2 ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸில் போட்டு அட்லீஸ்ட் ரன்னை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை விக்கெட் எடுக்கணும். இது எல்லாமே நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கைஸ். இவ்வளோவுமே நடக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். பட் இதே டவுட்டை தான் டோர்னமெண்ட் முன்னாடி அன்ஷுல் கம்பர் டெத் ஓவர்ஸில் பண்ணுவாரா, கலீலோட ஃபார்ம் கண்டினியூ ஆகுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஜேமி ஓட்டன் நல்லா பண்ணுவாரான்னு. எல்லாமே டிக் ஆகுது. ஸோ இதுவும் டிக் ஆகுதுன்ற மாதிரி பாசிட்டிவாக நம்புவோம். அண்ட் ஃபைனலி ருத்துவோட பேட்டிங், இந்த டீமோட முதுகெலுமே நம்ம ருத்துராஜ் கெய்க்வாட் தாங்க. அவர் கையில் தான் இருக்குது. அவர் நினச்சாருன்னா இந்த டீம் நல்லா பண்ணும். கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு ஓகே தாங்க. ஸோ ஒரு 70 to 75% நல்லா பண்ணுறாரு. அவருக்கு கொஞ்சம் ஃப்ளெமிங்கிட்ட இருந்தும் நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஹெல்ப் தேவை. அது கிடைக்குதான்றது எனக்கு தெரியல. ஒரு மேபி அவரையே விட்டு நீயே நீந்தி வாப்பான்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். சின்ன விஷயங்கள் இன்னும் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸை வச்சு கேமை இழுத்து பிடிக்க பார்க்கணும். ஆர்சிபி இல்லை குணால் பாண்டியா அண்ட் சுயேஷ் சர்மா பண்ணுற மாதிரி நூர் அகமது அண்ட் பிரசாந்த் வீர் பண்ணணும். சப்போஸ் பிரசாந்த் வீர்னால பவுலிங் போட முடியல, இந்த லெவலுக்கு ஏற்ற கேஸ் இல்லைன்னா அங்கே அகில் ஹுசைன் ஆடுறது கூட அவங்க பார்க்கணும் கைஸ். மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் பவுலிங் ரொட்டேஷன்ஸ் நல்லா பண்ணணும். அண்ட் டெத் ஓவர்ஸ் ரன்ஸ் நிறையா போச்சுன்னா கொஞ்சம் கேமை ஸ்லோ டவுன் பண்ண பார்க்கணும். அண்ட் அவருக்கும் சொல்கிறேன், மற்ற ஜென்ரலாக சாம்சனுக்கும் சரி எல்லாருமே கொஞ்சம் இன்வால்வ் ஆகி கேமை எடுத்துகிட்டு போக பார்க்கணும். அண்ட் போன மேட்ச்சில் இனிஷியலாக நல்லா இருந்துச்சு. முதல் 2 மேட்ச்சில் பார்க்காத இன்டென்சிட்டி ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. எல்லாருமே ஃபயர் டப்பாக இருந்தாங்க. பட் லாஸ்ட்டாக அந்த நோ பால் வந்ததுக்கப்புறமும் சரி, கொஞ்சம் ரன்ஸ் போக ஆரம்பிச்சதுக்கப்புறமும் சரி, கொஞ்சம் ஃப்ளாட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணணும் கைஸ். மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. அண்ட் பேட்டிங் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். பேட்டிங்கில் இன்னும் நீங்கள் சேசிங்கில் பெருசாக ஸ்கோர் பண்ண மாட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி ஸ்கோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டீம் நல்லா பண்ணும். எங்கேயாவது லக் அடிச்சு ரிதம் வந்துச்சுன்னா பேக் டு பேக்னு நம்ம கண்டினியூஸாக வின் பண்ணலாம். பட் பார்ப்போம் என்ன நடக்க போகுது. மேட் ஹென்ரி தான் கண்டினியூ பண்ண போகிறாங்களா, இல்லை ஸ்பென்சர் ஜான்சன் வந்ததுக்கப்புறம் உடனே 145 150 போட்டு அவருடைய கேமை எடுத்துகிட்டு வராரா, இல்லை குர்ஜப்னீத்தை இன்வால்வ் பண்ண போகிறாங்களான்னு
அண்ட் ஃபைனலி இது எல்லாமே நம்ம மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது. டீம் காம்பினேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சி டாக்டிக்கல்லி கரெக்டான பவுலர்ஸை யூஸ் பண்ணி கரெக்டான ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் கரெக்டான பவுலிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி வி ஹாவ் அ சான்ஸ். சில இடத்துல தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கிறத பார்க்க முடியுது, பட் அதுக்கான பிளான் பி இல்லாத மாதிரி இருக்குது ஒன்று. அண்ட் ரெண்டாவது தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கிற இடத்துல பிளேயர்ஸ் தப்பாக எடுக்கிறாங்க. இந்த 2 விஷயத்தை தான் பார்க்க முடியுது. எனக்கு இந்த டெக்சாஸ் ஸ்குவாடை பார்க்கும்போது இதுதான் தெரிஞ்சுது. நம்ம அதை ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நான் மற்ற டீமோட சைனிங்ஸில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு பிளாஸ்ட் பண்ணலாமா இல்லை அப்ரிஷியேட் பண்ணலாமான்றதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்குவாடோட தாட் ப்ராசஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, பட் அதுக்கான கரெக்ட் பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்களான்றது தெரியல. பட் அதான் மற்ற டீமோட சைனிங்லாம் பார்த்தாங்கன்னா யார் அவைலபிளாக இருக்கா யார் அவைலபிளாக இல்லைன்றதுக்கான கிளாரிட்டி அது கிடைக்கும். ஏன்னா இந்த லீக் என்ன நடக்குதே நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, யார் அவைலபிளாக இருப்பாங்களேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஈவன் ஜேஎஸ்கேல கூட பிளேயர்ஸ் ஓகே, பட் சில பிளேயர்ஸ் தப்பாக எடுத்தாங்க. அண்ட் பிளானிங்லேயும் சில மிஸ்டேக்ஸ் பார்க்க முடிஞ்சுது. நம்ம கொஞ்சம் யங் டீமாக இருக்கிறனால இந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் இருக்கிறது மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ அதை அவங்க கரெக்டாக பார்த்து பண்ணாங்கன்னா மேபி வி ஹாவ் அ சான்ஸ். பட் பார்ப்போம் நமக்கு லக் அடிக்குதா ரிதம் அடிக்குதா ஃபார்ம் சேஞ்ச் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்கில் டெல்லி அகேன்ஸ்ட் தான். ஸோ அங்கேருந்து நமக்கு ஃபார்ச்சூன்ஸ் சேஞ்ச் ஆனால் நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸ் என்னன்றதை பற்றி கீழே ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர். பை பை.